ஒரு ஸ்டண்ட் கலைஞருடைய வேலை என்னன்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட்மேனோட பணி வந்து அந்த படத்தில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பணியாடுறது. இது என்ன விஷயம் இருக்குன்னா சார், இதில் இண்டிவிஜுவலாக ஒரு டிசைன் பண்ண முடியாது ஸ்டன்ட்மேனாக இருக்கும்போது. டேய் இங்கேருந்து வா, இப்படி வந்து இப்படி பண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செஞ்சு டம்மால் போய் விழுந்துட்டு போயிடலாம். பட் அது என்ன கிரியேட்டிவிட்டி, என்ன இது அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. ஸ்டன்ட்மேனாக இருக்கிறப்போ கண்டிப்பாக யோசிக்க முடியாது. எனக்கும் தெரியாது அது என்ன யோசிக்கணும், இது எதுக்கு இங்கேருந்து அங்கே போய் அங்கே வந்து அங்கேருந்து இவர் அடித்து விடுறாங்க, அது தெரியாது. இப்போ அதுதான் எனக்கு நடந்தது 97, 98 நடந்தது. என்னென்னா ஏதோ வர சொல்கிறாங்க, போகிறாங்க, அங்கே அடித்த உடனே கீழே விழ சொல்கிறாங்க, அவன் பாட்டில் எந்திரிச்சு போயிட்டே இருக்கும். இவ்வளோ தான் நடக்குது. இதில் என்ன எனக்கு திருப்தி ஆகுது அப்படிங்கிறது என்னால் கேப்சர் பண்ண முடியலை. பட் அதுக்கப்புறம் 2003 இவர்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது இது ஒரு தனி கலை, இங்கேருந்து ஒரு ரிதம் தேவைப்படுது. நம்ம இப்படி பண்ணால் அட சூப்பராக இருக்குது, விசில் அடிக்கிறாங்க. இதை நல்லா பண்ணுனா என்னென்ன சார், நாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம சோபி மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ஜானி மாஸ்டர், நோபல் மாஸ்டர், இப்போல்லாம் மாஸ்டர்ஸ் எல்லாரும். அப்போ ராஜு மாஸ்டர்கிட்ட ஆடும்போது ராபர்ட் மாஸ்டர், இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ரோலில் நிற்கிறதுல நம்மலாம் அவங்க சூப்பராக பண்ணுறாங்க அப்படி. ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டாக பண்ணால் ஸ்க்ரீனில் சூப்பராக தெரியும் இப்படிங்கிற ஒரு தாட்டு தான் அப்போது வேலை பார்த்தது. ஃபைட்டராக ஸ்டன்ட்மேனாக இருக்கிறப்போ என்னோட பணி அவ்வளோதான் தெரிஞ்சுது. லைக் அசிஸ்டண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துச்சு. ஓகே, ஃபைட்டர்ஸுக்கு சேஃப்டி பார்க்கணும், ஆக்டர்ஸுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது, ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து எதுவும் லாஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு பீட்டர் மாஸ்டர் வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க சார். இந்த இடத்துல நீ இப்படி தான் பார்க்கணும், இந்த இடத்துல நீ மேலே போகலாம். அதாவது நான் லெவல் சொல்கிறேன், ஒரு ஃபைட் கம்போஸ் பண்ணும்போது இங்கே ரிதம் இப்படி தான் இருக்கணும், அடுத்த படத்தில் இப்படி பண்ணணும், ஒரு ஹீரோவுக்கு இப்படி பண்ணணும், அடுத்த லாங்குவேஜில் பண்ணும்போது யோசிக்கணும், அவங்க என்ன ரசிக்கிறாங்கன்னு யோசிக்கணும். ஸோ எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் அவர். நான் ஒன்று கம்போஸ் பண்ணி வச்சுருப்பேன், நடுவில் வந்து ஒன்று கம்போஸ் பண்ணேன்னா, ஏய் என்னடா பண்ணியிருக்கிறேன், இப்படி பண்ணக்கூடாது, இந்த இடத்துல மாற்றணும்னு சார். எனக்கு ரொம்ப நேரம் யோசிப்பேன், ஏன் இந்த இடத்துல வந்து அவர் மாற்றுறாரு அப்படின்னு யோசிச்சா ஒரு ரிதம் இருக்கும் அதில். அப்போ அவர் சொல்லிக் கொடுப்பார், இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா 2 விஷயம் இப்படி வரக்கூடாது, அது போரிங், அது திருப்பி இப்படி பண்ணணும். ஃபைட் பண்ணால் ஒரு ஃபைட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பார்க்கணும், ஃபைட்டு பண்ணும்போது கொட்டாய விடக்கூடாது அவங்க, அந்த மாதிரிலாம் அவர் சொல்லிக் கொடுப்பார். ஸோ அப்படி சொல்லிக் கொடுத்த அப்புறம் தான் இந்த டிஃப்ரெண்ட் தெரியுது நமக்கு. நீங்கள் மாஸ்டர் ஆனதுக்கு பிறகு எல்லாருமே நல்லா பழகுவாங்க. ஒரு ஸ்டண்ட் மேனாக இருக்கும்போது யார் அப்படி நல்லா பழகினவங்க? விக்ரம் சார். விக்ரம். ஆமாம், விக்ரம் சார் கூட அந்நியன் படம் பண்ணோம். அப்போது நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அந்த டைமில் தான் மீட் பண்ணேன். அவரோட அந்த ஆக்குபென்சி வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த செட்டில். அப்போ நான் அந்த படத்தில் டபுள் பண்ணேன். அவருக்கு நம்மளுக்கு வேலை செய்கிற கஷ்டமே தெரியாத லெவலுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார், ஈஸியாக ஆக்கிட்டு இருப்பார். எல்லாம் அந்த இடத்தவே வந்து கலகலன்னு ஆக்கிட்டு இருப்பார். அது செல்வா இங்கே வாங்க, இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ண எப்படி இருக்குது பார்ப்போம், இப்படி பண்ண எப்படி இருக்குது, ஒரு ஜாலியாக ஜோவியலாக பேசி ஃபைட் பண்ணுற மாதிரி ஃபீலே இருக்காது, அந்த லெவல் ஆக்கிடுவார் அந்த இடத்த. அவர் எல்லா வேலையும் அவரே பார்த்துப்பார், கண்டினியூட்டி பார்த்துப்பார், இது பார்த்துப்பார், நீ அந்த பஞ்சு அங்கே பண்ணல அது நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா கிராஃப் பண்ணுறது அவ்வளோ நல்லா அவர் பேசுவார். ஸ்டண்ட் மேன்லேருந்து ஸ்டண்ட் டைரக்டர் ஆகலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போ வந்தது? அது கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொன்னது என்னென்னாச்சுன்னா, முதல்ல இருந்து இப்படி ஃபைட்டராக போயிடக்கூடாது, இந்த மாதிரியே வேலை பண்ணிடக்கூடாது, அதுக்கு மேலே அடுத்த லெவல் என்ன அன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு மாஸ்டரை பார்க்கச்சில எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி தோணுச்சு அது நம்ம அடுத்த லெவல் பிடிச்சாகணும், ஒரு வேலை பண்ணணும், அந்த லெவலோட டாப்புக்கு என்ன அப்படிங்கிறத போய் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போயே தோணுச்சு. பட் அதுக்கான கான்ஃபிடென்ட் வந்து வரவே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா அது எனக்கு 2003, 2004 ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாங்க. நம்ம விஜய் மில்டன் சார் இந்த அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற அந்த படத்துக்கு நீ மாஸ்டரை பண்ணு அப்படின்னு உடனே கேட்டாங்க. அப்போது மில்டன்கிட்ட சொன்னேன், இல்லைண்ணே எனக்கு இன்னும் கற்றுக்கணும், ஆமாம் இன்னும் கற்றுக்கணுன்னு இருக்குது எனக்கு, ஏன்னா முழுசாக கற்றுக்காமல் நம்ம என்ன பண்ணுறது எனக்கு பெருசாக தெரியாதுன்னு. அவர் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த செந்தில்குமார் சார் ஒரு போஸ்ன்னு ஒரு படம் பண்ணார், ஹெச் முரளி சார் பண்ணது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், அந்த படத்தில் நான் அசிஸ்டண்ட். அந்த படத்தில் பீட்டர் மாஸ்டருக்கு வந்து ஸ்டேட் அவார்டு. நான் அதில் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போது அசிஸ்டண்ட் இருக்கும்போது கொஞ்சம் இந்த கிளாஷ் ஒர்க்லாம் பண்ணதுனால விஜய் மில்டன் தான் கேமராமேன். ஸோ அவர் உடனே அடுத்த படத்துக்கு வந்துட்டு நீ மாஸ்டர் ஆயிருன்ட்டார். நான் மாஸ்டர்கிட்ட வந்து அந்த 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்கு முன்னால் என்னத்தை பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் இல்லைண்ணே நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும், வேண்டாண்ணே அப்படின்னு. அவர் சொன்னேன், இல்லைடா போதும் உனக்கு, நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னாரு. இல்லைண்ணே தயவுசெய்து கொடுங்க, நான் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துடுறேன், மன்னிச்சுக்கோண்ணே நான் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஒரு மாதிரி பேசுகிறேன்னு அப்படின்னா. அவர் சொன்னேன், சரி ஓகே அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். பட் எனக்கு மனசுக்குள்ளே கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டு தான் போகணுன்னு இருக்கு. ஏன்னா அறகுறையெல்லாம் போகவே கூடாது, ஒரு தெளிவாக ஒரு லைன் நம்மளுக்கு வந்தால் தான் போகணுன்னு. இந்த தெளிவு லைன் வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிச்சு. அப்புறமா மாஸ்டரே அந்த சிவாஜி படம் ரஜினி சார் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ மாஸ்டரே சொன்னார், டேய்
நீ போடா போய் மாஸ்டராக பண்ணாண்டா ஏன்டா இப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். எனக்கு கண்டிப்பாக அவர் வாயிலேருந்து சொல்லணும்னு ஆசை. அவர் சொன்னா தான் நான் மாஸ்டராகிற மைண்ட் செட்டில் இருந்தேன். என்னை எப்படி இருந்தாலும் ஒரு குரு வந்து யுவர் ப்ரொமோட்டட் அப்படின்னு சொன்னா தான் நம்ம மாஸ்டர் ஆகணும். சும்மா போய்கிட்டு நம்மளா போய்கிட்டு அப்படின்னு சொன்னால் அவர் அப்படி சொல்லும்போது மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிது. சரி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு தான் நான் போனேன். மாஸ்டர் கார்டு லீக் அப்ளை பண்ணேன். கார்டு கிடைச்ச உடனே மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படி இன்னைக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ராஜமௌலி படம் தான் உங்களுடைய முதல் படம் இல்லையா? ஆமாம் சார். அதான் எப்படி ராஜமௌலியோட அந்த இன்டராக்ஷன் உங்களுக்கு? ராஜமௌலி சார் கூட நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது சார் இப்போ இருக்கிற என்னோட வாழ்க்கை எல்லாமே நான் அந்த அசிஸ்டண்டாக இருக்கிறப்போ ஒர்க் பண்ணதுப்பா. அந்த அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணாத டேரக்டர்ல ஆமாம் ஆமாம். ஏன்னா பீட்டர் என் மாஸ்டர் வந்து அவ்வளோ டேரக்டர், கௌதம் சாராக இருக்கட்டும், செல்வராகவன் சார் இருக்கட்டும், அப்புறம் லிங்குசாமி சார் இருக்கட்டும், ப்ளஸ் ராஜமௌலி சார் இருக்கட்டும், திருவிக்ரம் சார் இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் நம்ம அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால அந்த கம்போஸ் பண்ணச்சில்ல பக்கத்துலேயே கூட இருப்போம். ஸோ ஈஸியாக தெலுங்கு. அவர்கிட்ட சத்திரபதினு ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தில் தான் நல்ல அறிமுகம் கிடச்சிது ராஜமௌலி சார்கிட்ட. ஓகே செல்வம் கம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். பட் நான் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணுங்கிறதுக்காக எல்லா டைரக்டர்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சார் நான் மாஸ்டர் ஆகிட்டேன். ராஜமௌலி சாரை தவிர அவர்கிட்ட சொல்லலை. யார் வாய்ப்பு கொடுக்க போறாரோ அவருக்கு சொல்லலாம். ஆமாம் சார். அதுதான் நான் சொல்லலை. சில நேரத்தில் இப்படி பார்த்து கேட்பேன், என்ன இது அப்படின்னு கேட்கறது. அங்கேயும் அதுதான் இது நான் சொல்லுவேனே, என்னை வந்து கடவுள் எப்போவுமே தொட்டில் அப்படியே தூளி கட்டி தூக்கிட்டே போய்கிட்டு இருப்பார். எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது எப்படி நடக்குது. ஸோ எது செஞ்சாலும் எனக்கு அவர் நல்லதாக பண்ணுவாங்கிறது நான் ரொம்ப பிலீவாக இருப்பேன். எல்லா டைரக்டர்ட்டையும் சொல்லிட்டேன், வந்துட்டேன். இங்கே வந்து சங்கர் சார் தான் எனக்கு வந்து என்னைய மாஸ்டருக்கு இந்த அக்ரிமெண்ட்லாம் கொடுத்து, அவர் கல்லூரின்னு ஒரு படம் பாலாஜி சக்திவேல் சார் அந்த படத்துக்கு தான் என்னை மாஸ்டர் ஆக்குனாங்க. ஸோ அந்த படம் நான் ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பொல்லாதவன் படம் வெற்றிமாறன் சார் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், சின்னதாக. அப்போ தான் நடிக்கிறது பெரிய அந்த போர்ஷன்லாம் நடிக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ராஜமௌலி சார் ஃபோன், இந்த மாதிரி என்ன செல்வம் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்களாமே கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். என்ன படம் போய்கிட்டு இருக்கு? இல்லை சார் இந்த தனுஷ் சார் படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, இன்றைக்கி நைட் வர முடியுமா? ஒரு சின்ன ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் அப்படின்னு. சரி சார் வரேன் சார். நாளைக்கு ஷூட் இருக்குதா அப்படின்னா? ஆமாம் சார். நைட் வந்து நீங்கள் காலைல போயிருங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. இப்போது நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறேன். கைகாலெலாம் ஒரே நடுக்கும். ஏன்னா வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட் டைம் அதை முன்னாடி சொல்லி ஆகணும். ஏன்னா வெற்றிமாறன் சார்கிட்ட போயிட்டு நான் முன்னாடி ஃபைட் மாஸ்டராக தான் சான்ஸ் கேட்டேன் முதல்ல. ஏன்னா எனக்கு அங்கே அசோகன் அது உங்களுக்கு தெரியும், அவர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டார். இந்த துரை சார் இருப்பார், நீ போய் பாடுறேன். நான் வெற்றிமாறன் சார்ட்ட வந்து ஃபைட் மாஸ்டராக தான் சான்ஸ் கேட்டேன். பட் அவர் சொன்னார், இல்லை நான் ராம்போ மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மாஸ்டர், தப்பாக எடுத்துக்கங்கன்னு சொல்லி. அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு இருந்தார் திருப்பி. என்ன விஷயம் கூப்பிட்டுருந்தான்னு போய் பார்த்தா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். சார் நடிக்கிறது என்ன சார், நான் இதை ஃபைட் மாஸ்டராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை நீ கேரக்டர் கேளுங்க அப்படின்னு சொன்னார். கேரக்டர் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் பார்த்தா படம் ஃபுல்லாக இருக்குது ஒரு 30 நாள். இப்போ நம்ம புதுசாக ஃபைட் மாஸ்டர் ஆகிருக்கிறோம், உடனே எங்கே வாய்ப்பு கிடைக்கும், அப்போ 30 நாள் நடிக்கலாமோ அப்படின்னு. சரி ஓகே சார் அப்படின்ட்டேன். பார்த்தா மெயின் கேரக்டர் ஒரு பெரிய கேரக்டர். இப்போ அந்த கேரக்டர்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 2ஆவது நாளும் 3ஆவது நாளும் மாஸ்டர் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, பெஸ்ட்டு நடிக்கிறதுலே உட்காருங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கல அவர் ஃபோன் வந்துச்சு. ஸோ இப்போ நான் போய் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி கூப்பிட்ருக்காரு, நான் என்ன பண்ணுறது, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் வெற்றிமாறன் சார். இப்போ நைட்டு போனால் அங்கே போய் உட்காந்தோடனே சொன்னார்மா, அவர் எடுத்தோடனே சீக்வன்ஸ் சொல்லிட்டாரு ராஜமௌலி சார். செல்வம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், நம்ம இப்படி பண்ணுறோம். அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆமாம், அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்படி பண்ணிட்டாரு இப்படி பெருசாக சொல்கிறாரு ஒரு சீக்வன்ஸு. எனக்கு யார் ஹீரோ எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் பிளைண்ட். நான் அப்போவும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதில் அப்படி தான். அவர் சொன்ன ஒரு விஷயம் செய்ய கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில் கேட்டேன் அந்த மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு, யார் ஹீரோன்னா ஜூனியர் NTR அப்படின்னாங்க. அப்படி எப்போ ஷூட்டிங்னா அடுத்த வாரம் நம்மளுக்கு ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்படி எல்லாம் படம் ஆல்மோஸ்ட் 70% முடிச்சுட்டுவோம், இது ஆக்ஷன் மட்டும்தான் பேலன்ஸ் அப்படின்னாரு. அப்படியா? அப்போ டைரக்டர் கேட்டார், அடுத்த வாரம் நீங்கள் லொக்கேஷன் பார்க்க போங்க மாஸ்டர் அப்படின்னு. சரி சார் அப்படின்ட்டேன். இங்கே 1 மாதம் டேட்டு கொடுத்து வச்சுருக்கேன். காலையில் ஃப்ளைட்டில் இறங்கி வந்தால் இப்போ வெற்றிமாறன் சார் கேட்டார், என்ன செல்வம் படம் ஓகே ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் கருத்து போயிருந்துச்சு. ஏன்னா எப்படி போய் அவர் வந்து டெபியூட் டைரக்டர் புதுசாக படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கையை பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் கூப்பிட்ற மாஸ்டர் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டாரு, என்ன மாஸ்டர் ஓகே ஆகிடுச்சா, சூப்பர் மாஸ்டர், வெரி குட், நல்ல விஷயம், தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அது பண்ணுங்கள், அதுதான் உங்கள் ப்ரொஃபஷனல், இது அப்புறம் கூட பண்ணிக்கலாம், என் மனசுக்குள்ளே தோணுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு. எனக்கு உண்மையிலே வந்துட்டு அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, மனசுக்குள்ளே அவ்வளோ பயங்கர எமோஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு புது டைரக்டரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேங்கிற ஃபீல். ஏன்னா ஒரு புது டைரக்டர்னு உங்களுக்கு தெரியுமே, ப்ரொடியூசர் அவர் எப்படி அந்த கேரக்டரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு கேரக்டர் நடிச்சிருந்தீங்க அதில்
3 நாள் 3 நாள் 2 நாள் நடிச்சிருந்தேன். 3ஆவது நாள் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் இல்லையா. அந்த போர்ஷன் இருக்கா இப்போ இல்லை? அந்த கேரக்டர் தான் சார் அவுட்டுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர். ஸோ அது ஃபுல்லாக படம் ஸ்டார்ட் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். கிஷோர் சாருக்கு பக்கத்தில் டேனியல் பாலாஜி பக்கத்தில் இன்னொரு பையன். இந்த பையன் தான் கிஷோர் சாருக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருப்பான். ஸோ இந்த பையன் தான் கடைசி எண்டில் படம் முடியும் என் மேலே தான் ஸ்டார்ட் ஆகுறது அப்படி தான். ஸோ இவ்வளோ பெரிய கேரக்டரை மிஸ் பண்ணிட்டு அங்கே போகிறேன். இதுதான் அப்போ அவர் கை கொடுத்து விட்டார், எனக்கு கை கொடுத்து அதுதான் உங்கள் ப்ரொஃபஷனல், ஸோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் மேலே தான் பார்த்துக்கிட்டேன் நான். வேறு என்னென்ன நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறது பாருங்கள், இவ்வளோ பாசிட்டிவ். இந்த மாதிரி மனிதர்கள் சார் நம்ம கூட்ட இருக்கிறப்போ நம்ம வேறு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ராஜமௌழி சார்ட்டு நான் சொல்லவே இல்லை, ஏன்னா அவர் பார்க்க முடியல, அவ்வளோ பிஸியாக இருந்தார். ஆனால் அவர் கூப்பிட்டு அனுப்புகிறாரு நம்மளை. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க சொல்லுங்கள். யாரோ ஒரு அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு அங்கே, மகாதேவன் அவர் கூட ஒர்க் பண்ண. இந்த மாதிரி செல்வம் கூட அவங்க ஏதோ மாஸ்டர் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. செல்வம் கூட மாஸ்டர் ஆகிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் கூப்பிட்டார். ஸோ இப்படி தான் நம்மளோட ஜேர்னி ஃபைட் மாஸ்டர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் லொக்கேஷன் பார்த்தா டக்கு லொக்கேஷன் பார்த்த உடனே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணுற மாஸ்டர்ன்ட்டு எடுத்த உடனே கிளைமாக்ஸ்னால் சின்ன கிளைமாக்ஸ்னு இல்லை, பெரிய கிளைமாக்ஸு. ஒரு 70-80 ஃபைட்டர்ஸ் வச்சு ஒரு கிளைமாக்ஸு இந்த தலக்கோனா ஃபாரஸ்ட்டில். இதில் ஒரு 15-20 ஃபைட்டர்ஸும் ஒரு கயிறில் கட்டி இப்படி தலையில் தொங்க விட்டுருப்பார், ஒரு 40 அடி ஹைட்டில் ஹீரோ. இதுதான் ஃபஸ்ட் ஷாட். ஒரு 20-25 ஃபைட்டர்ஸை நம்ம தலையில் கட்டி மேலே 40 அடி ஹைட்டுக்கு கொண்டு போகணுங்கிறது ஃபஸ்ட் ஷாட்டு. இதான் பண்ணிக்கோங்க மாஸ்டர்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஷாட்டு. நம்ம மாஸ்டர் ஆகி இப்படி தான் எடுக்க போகிறோம். பட் ஆனால் உண்மை சொல்கிறேன் சார், என்னென்னா எனக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு அந்த இடத்துல. பயம் இல்லை, இப்படி ஒன்று பண்ண போகிறோமே அப்படின்னு ஒரு கை கால் நடுக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட குருநாதர் மாஸ்டர் பீட்டர் கெயின் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. இவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. ரெண்டாவது வந்து ராஜமௌழி சார், அவர் வந்து ஒரு கிராஃப் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படி அங்கே நான் அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணேன் சார். நாட் லைக் அந்த ஆக்ஷன் டைரக்டர் இப்படி பண்ண அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்ன வேலை பார்ப்பனோ அப்படி வேலை பார்த்தோம் அந்த படம். ஸோ ஃபஸ்ட்டு கிளைமாக்ஸ் எடுத்து முடித்தோம். அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் அப்படி எனக்கு தெரியாது, அவர் வந்து ஒரு ஃபைட் பார்க்கலாம் அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு எதுவும் யோசிச்சிருந்தாரு. ஃபுல் ஃபைட்டு பார்த்தாரு, சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இந்த ஹோல் ஃபிலிம் பண்ணேன். ஸோ அந்த ஜேர்னி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகப்போ அது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அந்த படத்தினுடைய ஃபைட்டு. ஸோ அங்கேருந்து அப்படி ட்ராவல் ஆகி இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்துருக்குச்சு. நீங்கள் தமிழில் ஸ்டண்ட் இயக்குனராக அறிமுகமான படம் சார்? தமிழில் வந்து நான் சொன்னேன் சார், கல்லூரிங்கிற ஒரு படத்துக்கு எனக்கு ஒப்பந்தமான. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்துச்சுன்னா, அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி தெலுங்கில் பீக் பிஸி ஆகிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. எனக்கு தடுமாற்று, நான் அப்போ ஏதோ ஹாங்காங் எங்கேயோ ஃபாரின் அப்ராட் ஷூட்டிங்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா, சார் நான் ஒரு வாரத்தில் வந்துடுறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படிலாம் வெயிட் பண்ண வைக்க முடியாது, இங்கே அவங்க ஷெட்யூல் ஒரு மாதிரி டைட்டாக போடுங்க, வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்ட்டாங்க. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், ஏன்னா ஃபஸ்ட்டு படம் விடவே கூடாது அப்படின்ட்டு. வேறு வழியே இல்லாமல் கடைசியில் அந்த படத்தை பண்ண முடியாமல் ஆயிடுச்சு சார். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டு படம் சங்கர் சார் எனக்கு வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நேராக சங்கர் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் உங்களால் தான் நான் ஃபைட் மாஸ்டராக இருக்கிறேன். உங்கள் கம்பெனியில் எந்த படம் நடந்தாலும் சரி சார், அந்த படத்தில் எனக்கு அறிமுகம் கார்டு மட்டும் வேணும். ஸோ தயவுசெய்து எந்த படமாக இருந்தாலும் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். அப்போ அவர் கம்பெனி ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அறிமுகப்படுத்தினது தான் சிம்புதேவன் சார், நம்ம அரையன் 305 கடவுள் அப்படின்னு. அந்த படத்தில் எனக்கு அறிமுக கார்டு போட சொன்னாங்க. அந்த படம் தான் அறிமுக கார்டு வரும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னால் நான் யாரடி மோகினி பண்ண படம், இந்த செல்வராமன் சார் தனுஷ் சார் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி போச்சு. அதுக்கப்புறம் சரோஜா அப்படி லைனப் ஆயிடுச்சு. நீங்கள் பணியாற்றாத ஒரே ஹீரோன்னா அது கமல்ஹாசன் தான் இல்லையா? ஆமாம் சார். ஆனால் அது கமல் சார் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னென்னா, நான் அசிஸ்டண்டாக இருக்கிறப்போ பீட்டர் கெயின் மாஸ்டர் வந்து கௌதம் சாருக்கு ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வேட்டையாடு விளையாடு படம் கமிட் ஆகிட்டாங்க, பீட்டர் மாஸ்டர் கமிட் ஆகிட்டாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா சங்கர் சார் கூட வந்து சிவாஜி படம் கமிட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் கமல் சார் படம், ஒரு பக்கம் ரஜினி சார் படம். சூப்பர்ப்பா அப்படின்ட்டு. பட் இந்த கேப்பில் எனக்கும் ஆஃபர் வந்துருச்சு, நீங்கள் மாஸ்டர் ஆகுங்க செல்வம் அப்படின்ட்டு. அதுவும் சங்கர் சாரோட அந்த வசந்த பாலன் சாரோட வெயில் படத்துக்கு அப்போ பண்ணலாம் அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் அந்த 2 படம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா பண்ணேன். அப்போ திரும்பவும் அதே தான் சொன்னேன், திரும்ப அதுக்கப்புறம் வந்துடுறேன் சார். ஏன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ ஒர்க் பண்ணணுங்கிற ஆசையில் இப்போ சிவாஜி படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பீட்டர் கெயின் மாஸ்டரில் அன்ஃபார்ச்சுனேட்லி கௌதம் சார் படம் வேட்டையாடு விளையாடு பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் சிவாஜி படம் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படியாவது கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணணுமேங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து ஸ்டன் சிவா மாஸ்டர் பண்ணாங்க. அப்போ ஸ்டன் சிவா மாஸ்டருக்கு ஃபோன் போட்டு, மாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு ஷாட்டு கொடுக்க முடியுமா, நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நடிக்கணும்னு.
இதெல்லாம் வரலாறு இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர் வாங்க மாஸ்டர் வாங்க செல்வம் என்ன எதுக்கு அப்படின்னாரு. இப்போ அங்கே போனேன், ஒரே ஒரு நாள் தான் போனேன், ஒரே ஒரு நாள். அந்த கற்க அந்த சாங்கு ஷூட்டிங் அதில் பெரிய ஆக்ஷன் இருக்கும். ஸோ போய்கிட்டு இருந்தேன். போய் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் அந்த ஒன் டே ஒரே ஒரு ஷாட்டு பண்ணுறதுக்கு கொடுத்தாரு. அங்கே கௌதம் சார் தான். கௌதம் சார் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால என்ன செல்வம் அப்படின்னு இந்த மாதிரி சொன்னேன், சார் ஒரு ஷாட் நடிச்சுக்கிறேன், கேரியரில் கமல்ஹாசன் இல்லாமல் போயிடக்கூடாதுன்ட்டு. அதனால் அதுவும் அன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ நடிச்சுட்டு வந்தேன். வந்து சிவாஜி படம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் அப்படி மாஸ்டர் ஆகிட்டேன். நீங்கள் பல கதாநாயகர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா கதாநாயகர்களுக்கும் தனித்தன்மை உண்டு. அவங்களோட பணியாற்றிய அனுபவம் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஹீரோக்கிட்டையும் ஒரு தனித்தன்மை சார். அது வந்து நான் எல்லாருமே அட்மையர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். நான் முதல்ல டைரக்டர் சொன்ன கூட அப்படி தான். நான் கௌதம் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே அவர் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். நான் ராஜமௌலி சார் மாதிரி தான். கௌதம் சார் பார்த்தீங்கன்னா கன்று பிடிச்சி அவர் ஷூட் பண்ணி காட்டுறது, நடித்து காட்டுறது, ஒரு கோவமான சீனில் அந்த லவ் பண்ணுற சீன்லலாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்படி தான் இருக்கணும் நம்ம செஞ்சு காட்டும்போது. அடுத்தவங்க பார்க்கச்சில் வந்து இதில் 5% பண்ணால் போதும்டா, ஸ்க்ரீனில் ஃபுல்லாகிடும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு சண்டை காட்சியில் சிம்பு உங்களை அசர வச்சாராமே. சிம்பு சார்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அதுதான் மீட்டிங், ஃபஸ்ட்டு டைம். சிம்பு சார் எனக்கு பழக்கம் கிடையாது. விண்ணை தாண்டி வருவேன் தான் ஃபஸ்ட்டு மீட்டிங். நான் எனக்கு ஒரு 100 அடி தள்ளி அவர் நிற்கிறார். நான் இங்கே பெரிய கோரியோகிராஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பெரிய விஷயம் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ நான் சொன்னேன் ஹீரோ சாரை கூப்பிட்டு நீங்கள் வேணால் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம டேக் போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் அங்கே நின்றவர் அப்படி வந்தார். வந்துட்டு டேக் போகலாம் அப்படின்ட்டார். நான் இங்கே உட்காந்து மைக்கில் வந்து டேக் போகலாம், என் அசிஸ்டன்ட் வந்து சொன்னாங்க டேக் போகலான்னு சொல்கிறார் சார் அப்படின்னு. என்னடா டேக் போகிறது, ரிஹர்சல் பார்க்கல, ஒன்றுமே பார்க்கல, எங்கே நிற்க போகிறாரு, என்ன ஒன்றுமே தெரியாது, டேக் போகலாங்கிறாரு. பட் நாங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம அசிஸ்டன்ஸ் வச்சு ஒன்று பார்த்துருக்கோம். நீங்கள் ரிஹர்சல் பண்ணது அவர் பார்த்தது நீங்கள் பார்க்கல. ஆமாம், அவர் இல்லை அவர் பார்த்தாராங்கிறது தெரியாது. ஏன்னா பார்க்காத பொசிஷனில் சும்மா அப்படி கேஷுவலாக அங்கே நின்றுட்டு இருக்காரு. பட் நம்ம கம்போஸ் பண்ணிக்கிறது நிறைய விஷயம் சார். ஏன்னா ஒருத்தர் அடிக்கும்போது இங்கே கேமரா பார்க்கணும், கேமரா பார்த்து இன்னொருத்தன் வருவான், இங்கே அவனை பார்க்கணும், இவனுக்கு ஒரு பஞ்ச் பண்ணணும், பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லணும், இங்கே பாரு நான் சண்டை போட வரேன். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய கதை இருக்குது சார். அதில் எப்படிடா பண்ண முடியும், ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ண சொல்லு அப்படின்னு போய் சொல்லியிருக்கேன் சார். மாஸ்டர் ஒரு ரிஹர்சல் கேட்குறேன்னு அங்கேருந்து சொன்னேன். மாஸ்டர் டேக் அப்படின்னாரு. நமக்கு மனசுக்குள்ள சரி பார்ப்போம் என்னத்தை நீங்கள் பண்ணிடுறீங்க அப்படின்னு மைண்டுக்குள்ளே பார்ப்போம் அப்படின்ட்டு சரி சார் டேக் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சார். டேக் சொல்லி ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்கிறேன். ஒரு சென்டிமீட்டர் மாறல சார். ஒரு சென்டிமீட்டரில் எந்த இடத்துல பாஸ் வரணும், எந்த இடத்துல கேப் வரணும், எந்த இடத்துல லுக் வரணும், எந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பீட் இருக்கணும், அவ்வளோ பர்ஃபெக்ஷன். நான் யாரா நீ அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. சூப்பர். எனக்கு அப்படியே ஷாக்கு, என்னடா இது, அவர் அங்கே இருந்தார், நம்ம ரொம்ப தப்பாக பண்ணிட்டு நான் ஓடி போய் உடனே சார் உங்களை பார்த்தா எனக்கு கோவமாக இருந்துச்சு சார், எனக்கு செம்ம கோவமாக இருந்துச்சு. என்ன அவ்வளோ பெருசாக அங்கே பார்க்கவே இல்லை, அவ்வளோ மட்டமாக வந்துட்டு பண்ணிக்கலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். அப்படி தானே தோணும், அங்கேருந்து வந்தால் டேக் போகலாம் அப்படின்னு, டேக் என்னத்தை பண்ணிடுவாங்க போங்க, இப்படி தான் தோணுச்சு சார். ஆனால் நீங்கள் இப்படி பண்ண உடனே அப்படி கீழே விழுந்துட்டேன் சார் நான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ சிரிச்சார், அப்படி சிரிச்சிட்டார். பட் அதுக்கு மேலே நம்ம ஒன்னொரு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை சார் அதில். ஏன்னா அந்த ஷார்ட்டில் நம்ம பார்க்குறது என்ன பார்ப்போம் சார், டெக்னீஷியனாக என்னென்ன தப்பு இருக்குது அதை எப்படி சரிப்படுத்தணும்னு தான் பார்ப்போம். இங்கே நம்ம தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. தனுஷோட ஒரு நடிகராகவும் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க, அவர் டைரக்ட் பண்ண படத்துலையும் நீங்கள் ஸ்டண்ட் இயக்குனராக பணியாற்றியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா நான் யாரடி நீ மோகினி பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படம் தமிழில் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஆமாம் அறிமுகமா. அப்போ தனுஷ் சார் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படம் பண்ணி முடித்த உடனே நான் அவர்கிட்டே சொன்னாதே, அந்த படம் பண்ணி முடித்தது ஒரு சின்ன ஃபைட்டு தான், சின்ன ஃபைட்டு பண்ணி முடித்தேன். பண்ணி முடித்த உடனே என் ஷோல்டரில் கை போட்டார். கை போட்டு ஃபஸ்ட் டைம் சார் ஷோல்டரில் கை போட்டார். அதுக்கு முன்னாடி அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் ஷோல்டரில் கை போட்டார். மாஸ்டர் நீ பெரிய ஆளாயிருவேன் அப்படி சொன்னார். எனக்கு முதல்ல சொன்னது அவர் தான். தோல் மேலே கை போட்டு ஃபைட் முடிஞ்ச உடனே 3 நாள் தான் ஃபைட் எடுத்தோம், ஒரே ஃபைட்டு தான். அவர் எந்த முகூர்த்தத்தில் சொன்னாரோ தெரியாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைட்டு எடிட் பண்ணல, ஒன்றுமே பண்ணல சார். ஃபைட்டு எடுத்து முடித்த உடனே அவர் கணிச்சு தோலில் கை போட்டு சொன்னார். நான் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 12 படம் ட்ராவல் பண்ணிட்டேன். பட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் லென்த்தாக ஒன்று பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்னா கேமரா வச்சா நான் நடிச்சிடறேன் அப்படிங்கிற லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று பண்ணுவார். அதில் ஒரு பயங்கர லைவ்னஸ் இருக்கும்.
அதில் எல்லா விஷயமே கலந்துருக்கும். எனக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மாறி ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட் எடுத்திருப்போம், சிங்கிள் ஷாட். ஏன்னா ஒரு ஃபைட்டர் இந்த கம்பு மாறும், இன்னொரு ஃபைட்டர் இருந்தது. ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு கஷ்டம். நான் சொன்னேன், சார் இல்லைன்னா நம்ம கட் பண்ணி போயிடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். மாஸ்டர் இது கிளாப் வர இடம், அவரோட கணிப்பு. ஆமாம், அவரோட கணிப்பு. இது கிளாப் வர இடம், நம்ம கஷ்டப்படலாம் மாஸ்டர், தப்பு இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரம் இருங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார். அந்த ஃபுல் ஷாட் கோரியோகிராஃபு ஃபுல்லாக 2.5 hours அதை ப்ராக்டிஸ் பண்ணி 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 அதை பண்ணார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் அந்த ஷாட்டுக்கு. அதை இன்னொரு தடவை நம்ம வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. எனக்கு பெங்களூர்லேருந்து தான் ஃபோன் வந்துச்சு, அந்த ஷாட் நீங்கள் எப்படி எடுத்தீங்க, எப்படி இது பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறதுலாம் எனக்கு பெங்களூர்லேருந்து அடுத்து அதே அந்த படத்தை ஃபைட்டை மாதிரி பண்ணணுங்க வச்சுலாம் கேட்டாங்க. எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொன்று வந்து அவர்கிட்ட மலைச்சு போன விஷயம் என்னென்னா, நான் யாரடி மோகினிலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நடிகராக இருந்தவர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரு, லிரிசிஸ்ட்டு, டைரக்டரு, ஸோ எல்லா விஷயத்தையுமே பயங்கர ஷைன் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவரோட ஹார்ட் ஒர்க்கை பார்க்குறேன் நான். நம்ம இப்போ 3 படம் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறேன், லைக் டேரக்டர் மாதிரி ஐஸ்வர்யா மேடம் ஒர்க் பண்ணாங்க, பட் இவர் கூட இருந்து ஒர்க் பண்ணச்சில பார்க்குறேன். ஒரு டைரக்டர் எப்படி பண்ணுவாங்களோ, எந்த இடத்துல இந்த சீனை தூக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களோ, எந்த இடத்துல அள வைக்கணும்னு நினைப்பாங்களோ. பவர் பாண்டி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் தானே? ஆமாம், அதில் ஒர்க் இது கண்டினியூ ஒர்க் பண்ணும்போது நான் பார்க்கச்சில ஒரு ஃபைன் டைரக்டர், ஒரு செம்ம கமர்ஷியல் டைரக்டர். ஸோ எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து 2.0 பண்ணும்போது ரஜினி சார்கிட்ட உட்காந்து பேசுகிறப்போ நான் சொன்னேன், சார் தனு சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் சார், நீங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு. அப்படியே சொல்கிறீங்க, செம்ம கமர்ஷியல் டைரக்டர் சார் அவர் அப்படின்னு சொன்னேன். அவர் நிஜமா அப்படி சார் செம்ம கமர்ஷியல். எனக்கு தோணுச்சு சொன்னேன், நாளைக்கு ரஜினிகாந்த் படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணால் அது நீங்கள் ஒரு காரணம் போல் தெரியுது சார். அது சார் எனக்கு ரொம்ப ஆசை, அது கண்டிப்பாக அவர்லாம் சூப்பராக பண்ணிடுவார், அதில் மாற்றமே கிடையாது. தனுஷ் சார் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவார் சார். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட். ஏன்னா ஒரு பவர் பாண்டி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா, நான் சின்னதாக தான் பார்த்தேன். ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்ஷனை எப்படி பண்ணணும், அவர் படத்தில் அவர் டைரக்ட் பண்ண படத்துலலாம் ஃபைட் அப்படி தூக்கிடும் பார்த்தீங்கன்னா, சின்னதாக தான் பண்ணுவோம் நாங்கள். பட் அந்த எலமெண்ட் வைக்கிற விஷயம் அதுதான். இந்த மாதிரி அவரோட இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அந்த முதன்மையான இடம். விஜயண்ணனை பற்றி நம்ம சொல்லணும். நான் விஜயண்ணனை முதல்ல சந்தித்தது பார்த்தீங்கன்னா வேலாயுதம் படத்தில். பட் நான் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்குது விஜயண்ணன் கூட. என்னென்னா ஆதின்னு ஒரு படம் நம்ம ரமணா சார் டைரக்ட் பண்ணது. அந்த படம் பீட்டர் கெயின் தான் மாஸ்டர், நான் அசிஸ்டண்ட்டு. பட் பீட்டர் கெயின் மாஸ்டர் வராத போர்ஷன்லாம் நான் ஷூட் பண்ண போயிட்டு. அப்போது விஜயனுக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுக்க வேண்டியது, நான் போய் எடுக்கிறதுக்காக பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவரோட இன்வால்வ்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஒன்று சொன்னோன்னா அதுக்கு, ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், வேறு மாற்றி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு முயற்சி இருக்குது பார்த்தீங்க இல்லையா. அது ஆனால் நிறைய பேச மாட்டாங்க. என்ன அப்படிம்பாங்க, இந்த விஷயம் சார் அப்படின்னு, ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை விட ஒரு 100 மடங்கு. இப்போ நீங்கள் எல்லா சாங் பார்ப்பீங்க, நான் நிறைய இடத்துல சாங்கை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா எல்லாருடைய சாங்கை பார்த்தாலும் விஜய் சார் சாங் பார்க்கறதுல ஒரு சின்ன க்யூட்னஸ் வந்துடும், நம்மளுக்கு பிடிச்சிரும், சின்ன பசங்களுக்கு பிடிச்சிரும், பெரியவங்களுக்கு பிடிச்சிரும், லவ் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும், லவ்வில் பிரிஞ்சவங்களுக்கும் பிடிக்கும். ஒரு துள்ளல் கொஞ்சம் அதிகம், ஒரு துள்ளல், ஒரு ஒட்டுதல் வந்துடும். அதில் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு விஷயத்தை பண்ணுறது, இதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வேலாயுதம் படத்தில் முதல்ல பார்த்தேன். அங்கேருந்து அப்படி எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு அப்படின்னா உடனே டைரெக்டாக ஃபோனில் லைனில் வருவாங்க. ஆமாம், ஒரு பெரிய மனிதாபிமானம் மிக்கமாக ஒரு ஆள், பக்கத்தில் பாசமான ஆள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த சைடு வெளியில் தெரியவே இல்லை அதிகமாக. அவர் கொஞ்சம் யாரோடவும் கலந்து பேச மாட்டான்ற மாதிரி தான் அவரை பற்றி இல்லை சார், இல்லவே இல்லை. நான் அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. நம்ம கூட பழகிறவங்க கிட்ட பக்கத்தில் உள்ள, நான் எனக்கு தெரிஞ்சது தான், நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்துக்கிட்டாலே பக்கத்தில் உள்ளவங்க மற்றவங்களெல்லாம் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்கள அற்புதமாக பார்த்துப்பார். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடனே ஃபோன் பண்ணி, என்ன இந்த மாதிரி விஷயம்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு ஏதாச்சு சார், கேட்குறது தானே சார் ரொம்ப முக்கியம், ஆறுதல். நான் எனக்கு மட்டும் சொல்லலை, நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு என் வீட்டில் ஸ்டெர்லைட்டில் நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருந்திருந்தாங்க, அங்கே வந்ததாகட்டும், அனிதான்னு ஒரு பொண்ணு, இதெல்லாம் வந்து சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பக்கத்தில் போய் நிற்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். ஆனால் அதை விட பெரிய அல்டிமேட் என்னென்னா, இந்த ஷூட்டிங்க்கு நான் சொன்னேன், இப்போ ரஜினி சார்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, 8 o'clock கால் ஷீட்னா 7:45 வரும். இவரும் அதே மாதிரி தான் 7:45 வந்துடுவார். என்னப்பா சார் வந்துட்டாங்களா? ஆமாம் சார் 7:45 வந்துட்டார், 8 o'clock வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆன் டைம் செட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது
ஏன்னா எனக்கு தெரியும் நைட்டு ஃபுல்லாக வேலை இருந்திருக்கும் அது பண்ணு, பட் ஆன் டைம் செட்டுக்குள்ளே வர்றது. நண்பா எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு, ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படியா அப்படின்னு இந்த இடத்துல இந்த தரையிலே ஒரு சின்ன துண்டு வச்சுருப்பாங்க அவங்க அசோசியேஷன், துண்டை விரிச்சு இதிலே படுத்துப்பார். கேரவனில் போய் உட்காரணும், அங்கே போய் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். இந்த இடத்துல ஒரு துண்டு, சின்ன துண்டு இருக்கும் சார். நம்ம சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு துண்டை விரிச்சு இப்படி படுத்துப்பார். 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு உடனே எந்திரிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுக்குறது. அப்புறம் நான் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னண்ணா எனக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியலண்ணா, தயவுசெய்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இப்படி தான் இருக்கும் இந்த இடம். ஒரு 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 ரொம்ப பப்ளிக்கான இடத்துல நான் சொன்னேன், இந்த இடத்துல ஷூட் பண்ண முடியல, க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணல, பேக்ரவுண்டு பிரச்சனை இருக்குது, இது நடந்து. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் சார், அவ்வளோ பெரிய சூப்பர் சார் நினச்சா சரி ஓகே நீங்கள் இடத்த மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லலை. அவர் சொன்னார் என்கிட்ட, அண்ணா ஷூட்டிங்னா இப்படி தான் இருக்கும், நம்ம அதெல்லாம் மீறி பண்ணுறது தானே ஷூட்டிங். இப்போ இதுங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடியூசருக்கு எவ்வளோ லாஸ் வரும் தெரியுமா? இந்த வார்த்தை சொன்னார் என்கிட்ட. ஒரு முதலாளித்துவத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே, ப்ரொடியூசருக்கு பெரிய விஷயம் வந்திருப்பா. ஸோ இந்த உந்துதல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நம்மளை இன்னும் வேலை செய்ய வச்சுது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் அதை தான் சார், இவங்களுக்கு ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. இந்த தனித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி ஆண்டவன் அந்த லெவல் வைக்கணும். ஸோ இப்போ நான் இப்படித்தான் நான் பண்படுத்தப்பட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஸோ ஒவ்வொருத்தங்கிட்டையும் இப்படி ஒவ்வொரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்க்குறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.